ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை விசேஷமாக இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த ஒரு சில மாதங்களாக நம்முடைய இந்த இடைகளின் சூழ்நிலைகளிலும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற சாயத்திற்காக நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஓய்வு நாளின் காலை பொழுதுக்காக நமக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, எத்தனையோ பேர் கொடுக்கப்படாத கிருபையின் இரக்கத்தை சாயத்தின் கர்த்தரைகளுக்கு தந்திருக்கிறதற்காக சொல்லுவோம். அவை துதிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் கர்த்தர்களுக்கு கிருபையின் இரக்கமும் பாராட்டும்படியாய் சொல்லுவோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே, எங்கிருந்து கவனித்துக் கொண்டிருந்தால் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து ஆண்டவரே ஆராதனை ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் கொடுக்கும்படியாய் சொல்லுகிறோம். எங்களோடு கூட ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்துவோம். தேவன் நான் எதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதனால் இது எதனால் நீர் என்னோடு வருவதனால். எத்தனை பேர் இந்த காலப்பொழுதில் சொல்ல முடியும், நான் விசேஷித்தவனாக இருக்கிறேன் ஏன்று சொன்னால் நீ என்னோடு கூட இருப்பதனால, என் கூட மருந்து இருக்கிறதுனால அல்ல, இல்லை என் கூட நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அல்ல, நான் வீட்டில் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்பதனால அல்ல, நீங்க என் கூட இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால விசேஷித்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாடலாம். நல்ல கரைகளை கட்டி நாம் கட்ட நாமத்தின் மகிமைக்காக பாடலாமா? பிரைஸ் தி லார்ட். சேர்ந்து பாடுவோம். Dewa,
ஆண்டவரே கிருபையை தாங்கிறபடினால் வல்ல கிருபை நல்ல கிருபை வழிமாதபடிக்கு பாதுகாத்த கிருபை என்று சொல்லி இருதயத்து நாளத்திலிருந்து பாட போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. சேர்த்து பாடலாம். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Thank you Jesus. எல்லாம் சேர்த்து தேவ சமூகத்தில் நல்ல கிருபை
ஆண்டவரே பிரகாசிப்பிக்கிற தேவன் அல்லவோ, இருதய நாளுக்கு செல்லும் நான் உங்க முகத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய முகத்தை நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னை வெட்கப்படுத்துகிற தேவனே அல்லவே, என்னை ஆண்டவரே என்னுடைய முகத்தை சந்தோஷிப்பிக்கிற கர்த்தனே, இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டே இருந்தால் ஆண்டவரே நான் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன். என்னை ஒரு நாள் தள்ள மாட்டேங்கிறேன். ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. செல்லுமாக உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரமென்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. சொல்லுமா, சேர்ந்து சொல்லுமா. உடைந்த பாத்திரமென்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோரென்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோரென்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. விசுவாசத்தோடு சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களை ஒரு நாள் கைவிட கர்த்தர் நீர் அல்ல. நான் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த வறுமை நேரத்திலே, இந்த கண்ணீர் நேரத்திலே, ஒருவேளை செல்ல கடந்த 3 மாதங்களாய், கடந்த 4 மாதங்களாய் நான் கண்ணீர் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய உங்க வாழ்க்கையில் கர்த்தருடைய முகத்தை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் ஒரு நாள் நம்பினோரை மறக்காத கர்த்தர் தேடி வந்தோரை கைவிடுகிற தேவன் அல்ல. ஒருவேளை உலகத்தில் மனிதன் நீ ஒன்றுக்கு உதவாதவன், நீ கைது போனவன் என்று சொல்லி தள்ளலாம். கர்த்தர் ஒரு நாள் நீ உதவாதவன் என்று சொல்லி தள்ளவில்லை. உடைந்து போனவன் என்று சொல்லி கர்த்தர் ஒரு நாள் உங்களை தள்ளவில்லை. அஞ்ஞான கண்டத்திலே இந்த காலை பொழுதில் அவனுமாய் உடைந்த உள்ளத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கிறாயா? இந்த வாழ்க்கையோடு முடிந்து விட்டது, என்னை கேட்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி இருந்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்ள ஆசையாக இருக்கிறார். கர்த்தரை பயன்படுத்த ஆசையாக இருக்கிறார். கர்த்தருடைய குறைகளை நிறைவாக்க ஆசையாக இருக்கிறார். அவருடைய கருத்தில் நோக்கு கொடுப்பார். Praise the Lord. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே,
உம்முடைய நாமத்தை அறிந்தவர்களை நம்பி இருப்பார்கள் வசனத்தில் வாசிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நம்பி இருப்பவர்கள் உமக்குள்ளே சுகமாய் தங்கியிருப்பார்கள். ஆண்டவரே, இப்பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எதிரிகளை சந்திக்கிறோம். அப்பொழுதுதான் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றின் மத்தியில் எங்களை நடத்துகிற கர்த்தரே, நாங்கள் சோதனை வழியாக கடந்து சென்றால் எங்களுக்கு இருக்கிறது எங்கள் எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவின் முகம் மாத்திரமே. நாங்கள் அப்படிப்பட்ட பெரிய நம்பிக்கையோடு ஆண்டவரே, எங்களை தாழ்த்துடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏழைகளின் பலமே எங்களை தள்ளிவிடாத கர்த்தரே, சோர்ந்து போகும் பொழுது, துவண்டு போகும் பொழுது, வேதனையில் இருக்கும் பொழுது, பொருளாதார நெருக்கத்தில் வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது, ஆவிக்குரிய சோர்வுகள் வரும் பொழுது எங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய கர்த்தரே, இதற்காக ஸ்தோத்திரமானே. இந்த நாட்களில் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய பலன் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். ஏழைகளின் பலனை, ஏழைகளின் பலனை, எளியவர்களின் நம்பிக்கையை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சோர்ந்து போயிருக்கக்கூடிய அநேக உள்ளங்களை இந்த காலை பொழுதிலே கர்த்தர் பலப்படுத்தும். நம்பிக்கை எழுந்திருக்க அநேக ஆண்டவரை இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். நம்மை பலப்படுத்த கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. நம்ம நடத்தக்கூடிய கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தருடைய கிருபை இருக்கும். நம்ம நடத்துவதாக தொடர்ந்து சங்கீதத்தில் நம்முடைய சிந்தை இருப்போம். 92ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். மாறி மாறி வாசிக்க முடியாது. தெரிந்துகொள்ளப்பட்ட சங்கீதம் 92 ஒன்றிலிருந்து கடைசி வரையில் வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். மாறி மாறி வாசிக்கலாம். நீங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் மாறி மாறி எங்களோடு கூட இணைந்து கொள்ளலாம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 92 ஒன்றிலிருந்து முடிய ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்பூரினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினேன். உமது கரத்தின் கிரிகளை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதே என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதே என் காது கேட்கும். நீதிமான் படையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுகள் போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கற்பனையாக அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி. கடைசி வசனத்தை சபையார் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் முதிர்வயதும் கடித்தந்தையும் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. சதா காலமும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சங்கீதத்தின் மூலமாக கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. வசனம் சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தாவை உம்மை துதிப்பது, உம்மை தியானிப்பது எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய கிரியையினாலே மகிழ்ச்சியாக அவர் தம்முடைய கிரியையினாலே மகிழ்ச்சியாக இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாட்களில் தொடர்ந்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும்படியாக கர்த்தர் உதவி பாராட்டுவாராக. அவர்களை கடந்த 60-70 நாட்களாக நாம் இவ்வளமாய் ஒரு கோர பிடியிலே உலகம் சிக்கி தவிர்த்து இன்றைக்கு அதன் மத்தியில் மீண்டு வரும்படியாக முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய எந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்முடைய வீடுகளில் இருந்து
கிருபைகளை கிடைத்தார்கள். நன்றி சொல்லுவோம். எத்தனையோ சூழ்நிலைகள் ஜனங்களுக்கு, ஒரு இடத்துல ஆகாரம் இல்லை, ஒரு இடத்துல ஜனங்கள் ஓடுறதுக்கு வேண்டுக்கு போறாங்க, ஒரு இடத்துல மக்கள் மருத்துவமனையில வியாதியில இருந்து கொண்டிருக்கிறாங்க, தொழில் செய்தவர்களுக்கு வியாபாரம் செய்தவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, வழி இல்லை, வேற வேலைக்கு கடந்து சென்றவர்களுக்கு கடற்கரிய காரியங்கள் இல்லாதபடிக்கு பொருளாதாரத்தில் நிலைவடைந்து நாளை தினம் என்னவாக இருக்கும், என்ன செய்ய போகிறோம் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை அவரை நோக்கி பார்க்கக்கூடிய முகங்களை பிரகாசிப்பிக்கிற கர்த்தர் தைரியப்படுத்திக் கொண்டிருக்கிறபடியாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த நாட்களிலே தொடர்ந்து கர்த்தரை சம்பந்தமான கிருபை பாராட்டுவதாக ஒருவேளை வருகிற வாரத்திலிருந்து கர்த்தருக்கு சித்தமானார் கர்த்தருடைய ஆலயத்திலே ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக, இரக்கத்தை காட்டுவாராக. ஆகவே அதற்காக நாம் ஜெபித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து நாட்களுக்கு பலப்படுத்தி கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு அருளி செய்வாராக. இந்த நாட்களிலும் இந்த வாரத்தில் பிறந்த நாளை திருநாளை காண்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்கலாம். கிருபையுள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் விசேஷமாய் கர்த்தர்களை பாதுகாத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. சபையார் என்னுடைய பிள்ளைகள் உலகமெங்கும் இருக்கக்கூடிய கர்த்தர் நாமத்தை தொழில் கொள்ளக்கூடிய பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் நாட்களிலே ஆண்டவரை நடத்தி கொண்டு வருகிற கிருபைகளுக்காக நன்றி செய்கிறோம். விசேஷமாய் நம்முடைய வாழ்வில் புதிய வருஷத்தை காட்டின கர்த்தர் பிள்ளைகளை பெற்று வாழ ஆசீர்வதிக்கப்படுவதா ஆண்டவரை புதிய வருஷத்தை கொடுத்து கர்த்தரை திருப்திப்படுத்தியிருக்கிறீர்கள் என்று என்னுடைய கிருபைகளை மகிமையோடு வாழ்வில் நாட்களை நாங்கள் இணைந்து போய் ஆராதிக்க முடியாது. கர்த்தரை செய்ய போகிறவர்கள் நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உங்களோடு இயேசு நாமத்திலே நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்மோடு வாசம் வேதத்தின் ஒரு பகுதியை நாம் வாசித்திருக்கிறோம். வாசித்து இந்த தினத்தை நான் சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம். இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு அநேக கிருபைகளை ஆண்டவர் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை அநேக இடத்திலே ஒவ்வொரு இடத்திலேயும் நாம் கேட்போம் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சாட்சி இருக்கும். இந்த கர்த்தருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியத்தை கடந்த 60-70 நாட்களாக அந்த இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தரை அழைத்து வந்திருக்கிறார், வெளியே கொண்டு வந்திருக்கிறார் என்றெல்லாம் நிறைய சாட்சிகளை நாம் சொல்ல முடியும். இந்த நாட்களிலும் அப்படிப்பட்ட பெரிய சாட்சிகளோடு கூட முன்னேறி செல்ல முடியாது. கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு நாம் இருதயத்தின் ஆழ்ந்த இந்த துதிகளை மேலெடுக்கலாம். தேவ சமூகத்தில் வேர்த்திருந்த ஒரு பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபெறுவாராக. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். வசனம் என்ன சொல்கிறது சொன்னால், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்கிற வசனத்தை யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய சந்தித்ததான் இந்த நாட்கள் மிகவும் கொடுமையானவர்கள். ஒருவேளை ஒரு சில இடத்தில் நீங்கள் போய் கேட்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாட்கள் எப்படியாக இருந்தது என்று சொல்லி நீங்கள் கேட்டால் ஒருவேளை சொல்லலாம், இந்த நாட்கள் எனக்கு மிகவும் வேதனை கொண்டு வந்தது, இந்த நாட்கள் பொருளாதாரத்தில் எனக்கு மிகவும் நலிவை கொண்டு வந்தது. இல்லை என்று சொன்னால் ஒரு சிலர் சொல்லலாம், சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவனாய் காணப்பட்டது, என்னுடைய குடும்பம் கஷ்டப்பட்டதாய் காணப்பட்டது, ஒருவேளை சில பிள்ளைகளுக்கு உணவளிக்க முடியாத சூழ்நிலையில் காணப்பட்டேன், இல்லை வேற மிகப்பெரிய காரணங்களை இந்த நாட்கள் கொண்டு வந்ததாக அவர்கள் சொல்லலாம். இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்கள் எப்படிப்பட்டதான காரியத்தை, எப்படிப்பட்டதான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்று ஒருவேளை நமக்குள்ளாக நாம் கேட்டுக்கொள்வோம் என்று சொன்னால் மிகப்பெரிய சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனாலும் இந்த சூழ்நிலையின் நடுவில் இருந்து
கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்கள் ஆரம்பித்த பொழுது மிக முக்கியமான காரியத்தை அரசாங்கம் இல்லை மற்றவர்கள் சொன்னதை நாம் என்ன செய்திருப்போம், மருத்துவத்துறையில சொன்னதை நாம் கேட்டிருப்போம் இல்லையா? என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், நீங்க முகமூடி அணியணும் இல்லையா, இல்லை கைகளை கழுவணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு சொன்னால் முகமூடி எதுக்கு அணியணும்? you have to wear mask. நீங்கள் முகமூடி அணியணும் எதுக்கு அப்படின்னா, கிருமிகள் என்ன செய்திடக்கூடாது, உள்ளே போய்விடக்கூடாது. அந்த கொரோனா வைரஸ் கிருமியினுடைய சரீரத்தை பாதித்து விடக்கூடாது, உங்களுடைய அவயவங்களை பாதித்து விடக்கூடாது. ஆகவே நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக மாஸ்க் அணிய வேண்டும், இல்லை நீங்கள் முகமூடி அணிய வேண்டும் என்று சொல்லி சொன்னான். ஆகவே எங்க பார்த்தாலும் முகமூடி அணிந்திருந்தான், எங்க பார்த்தாலும் மாஸ்க் அணிந்திருந்தான், எங்க போனாலும் கைகளை கழுவுவது. ஒரு சின்ன கடைக்கு கடை திறந்ததுக்கு அப்புறமாக எந்த கடைக்கு போனாலும் எந்த வீட்டுக்கு போனாலும் வீட்டுக்குள்ள வரீங்களா, நீங்க கொஞ்சம் கைய கழுவிடுங்க அப்படிங்கிற ஒரு பழக்கம் ஏற்பட்டது. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய சூழ்நிலைகள் தொற்று பரவுவதற்கு காரணமாய் மாறிவிடும் என்பதற்காக, இல்லை நம்முடைய அவயவங்கள் பாதித்து விடக்கூடும் என்பதற்காக இந்த காரியங்களை நாம் செய்கிறோம். இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறோம். முகக்கவசம் அணியவில்லை என்று சொன்னால் அதற்கு ஃபைன். இப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலையில் என்ன செய்து கொண்டிருந்தோம், இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த முகக்கவசமும் கைகளை கழுவுவதும், you have to wear mask and wash your hands. எப்படியாக நம்முடைய இந்த வழக்கம் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை நம்மை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இங்க யாக்கோபுக்கு எழுதுகிறவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். அதற்கு முன்பதாக நான் முகத்தை மூடக்கூடிய, இல்லை you have to wear mask, முகமூடி அணியுங்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து ஒரு சில காரியத்தை பொதுவாக சொல்லும்படியாக விரும்புகிறேன். முகமூடி எதற்காக அணிய வேண்டும்? வைரஸ் பாதித்து விடக்கூடியது என்பதற்காக அணிய வேண்டும். தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கும்படியாக அணிய வேண்டும். எவ்வாறு தொற்று பரவுகிறது, எப்படி தொற்று பரவுகிறது சொன்னால் சுவாசிப்பதன் மூலமாக தொற்று பரவக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சுவாசமானது நுரையீரலை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. நுரையீரல் பாதிப்படையும் பொழுது முழுவதுமாய் நம்முடைய சரீரம் ஒருவேளை உயிரிழக்கக்கூடிய சூழலில் காணப்படுகிறது. இந்த சூழலில் அநேகர் வெளியே வந்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த சுவாச குழாயின் மூலமாய் மூச்சு நுரையீரலில் சென்றடைந்து நுரையீரலுடையதான செயலை இழக்க செய்கிறது. அது சளி நிறைபடியாக செய்கிறதுனால மூச்சு விடாதபடிக்கு அது தடுக்கப்படுகிறது, உயிரிழப்பு நேரிடுகிறது. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு வியாதியில் இருந்து நாம் விடுதலை பெறும்படியாய் என்ன செய்கிறோம்? மாஸ்க் அணிந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் பூமியில் இருந்த மண்ணை எடுத்து அந்த மண்ணை மனுஷனாக உருவாக்கி அதற்கு நாசியிலே சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அங்கே வாசிக்கும் பொழுது அவன் என்ன ஆனான்? நாசியின் சுவாசத்தினாலே அவன் ஜீவாத்மாவானான் என்று வாசிக்கிறோம். அவருடைய சுவாசம் அவருக்கு நுரையீரலை கொடுத்தது. அந்த நுரையீரலிலே கர்த்தருடைய ஆவி அவருக்குள்ளாக வந்தது. அவன் ஜீவாத்மாவானான். ஜீவன், அதற்கு அப்புறமாய் ஆத்மா, இந்த இரண்டும் அவனுக்குள்ளாய் கடந்து வந்தது. ஹல்லேலூயா. அவன் ஆத்மாவாக இருக்கிறான், அதே நேரத்தில் ஜீவனோடு கூட காணப்படுகிறான். அப்ப நுரையீரல் ஒருவனுக்கு இயங்கவில்லை என்று சொன்னால், மூச்சு ஒருவனுக்குள்ளாக இல்லை என்று சொன்னால் அவனால் இயங்க முடியாது, அவருடைய மற்ற சரீரங்கள் இயங்க முடியாது. இன்றைக்கு அறிவியல் காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்வதற்கு நேரம் இல்லை. இந்த நுரையீரல் தான் ரத்தத்தை சுத்திகரித்து அனுப்பக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? சரீரத்தில் வரக்கூடிய அனைத்து ரத்தங்களையும் எடுத்துக்கொண்டு நல்ல ரத்தத்தை அனுப்பக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய நுரையீரல் பாதிக்கப்படும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவனால் செயல்பட முடியாது. அதனால நல்லா இருக்கிற மனுஷன் இன்னைக்கு அவருடைய சுவாசிக்கிறது தொற்று ஏற்படுகிற காரணத்தினால அவருடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டு
மரணம் அடைந்து விடக்கூடியவனாக இருக்கிறார். ஹalleluya. ஆகவே நான் என்ன சொல்கிறார்கள், நீங்கள் நிச்சயமாய் மாஸ்க் அணிய வேண்டும், நீங்கள் நிச்சயமாய் உடைய முகமுடி அணியுங்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் உண்மையாகவே மாஸ்க் அணிந்து கொண்டிருக்கிறோமா? உண்மையாகவே முகமூடி அணிந்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். முகமூடி கவசம் அணியல் என்று சொன்னால் நுரையீரல் தொற்று ஏற்படும். நுரையீரல் தான் நமக்கு சுவாசத்தை எடுத்துக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கொஞ்ச நேரம் சுவாசத்தை பிடித்து வச்சு பாருங்க. சுவாசம் விட முடியலன்னா உடம்பு கஷ்டப்படும். ஒருவேளை சுவாசம் விட முடியாத ஒரு சூழலிலே ஒருவேளை ஒரு அரை மணி நேரம் இருக்கிறான் அப்படின்னா அவன் இறந்து போய் விடக்கூடும். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை வளமாக இருக்குது. நுரையீரலிலே கர்த்தருடைய சுவாசம் அனுப்பப்பட்டு ஒருவனை ஜீவ ஆத்மாவாக கர்த்தர் மாற்றி அவனை மனிதனாக உயிருள்ளவனாக மாற்றினார். ஆனால் அவனோ சுவாசிக்க கூடாததை சுவாசித்து தன்னுடைய ஆத்மாவை கெடுத்துவிட்டார். ஹalleluya, ஹalleluya. ஏகசன வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் கீழ்ப்படிதல் இருக்கிற மாஸ்க், கீழ்ப்படிதல் இருக்கிற முகமூடி அணியாத காரணத்தினால அவருடைய சுவாசம் இல்லை கட்டப்படுத்த நுரையீரல் பாதிக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. அவருடைய ஆத்மா கெடுக்கப்பட்டதாய் போய்விட்டது. அவருடைய ஆத்மா இன்ஃபெக்ஷன் ஆகிவிட்டது. இல்லை, அவருடைய ஆத்மா தொற்று பரவி கொண்டதாக இருக்கிறது. நல்ல பியூர் ஆக்சிஜன் இல்லை, நல்ல சுத்தமான சுவாசத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அவனோ மாஸ்க் அணிய விரும்பாதபடிக்கு, இல்லை அவனோ முகக்கவசம் அணிய விரும்பாதவனாக தன்னுடைய நுரையீரலை, தன்னுடைய ஆத்மாவை, தான் சுவாசிக்கக்கூடிய அந்த அவயவத்தை அவன் அசுசிப்படுத்திக் கொண்டான். ஆகவே அவனுக்குள்ளாக ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லக்கூடிய மூன்று இருக்கிறது. ஆண்டவர் அவனுக்கு சுவாசத்தை கொடுத்த உடனே ஜீவ ஆத்மாவானால் ஜீவன் இருக்கிறது. ஆனால் அவனுடைய ஆத்மா மரணப்பட்டு போய்விட்டது. ஹalleluya. சத்தமாய் சொல்லுங்க ஹalleluya. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் கற்பித்த, ஆண்டவர் கொடுத்த மாஸ்க், கீழ்ப்படிதல் இருக்கிற மாஸ்க் அவனால் என்ன செய்ய முடியல, அணிய முடியல. அவனது நிர்விசாரமாய் எண்ணினான், இதெல்லாம் என்ன பெரிய மாஸ்க், இதெல்லாம் என்ன பெரிய முகக்கவசம், இது அணியலனால நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அவன் தொற்று பரவி விட்டது. ஆண்டவர் சுவாசித்து கொடுத்த அந்த நுரையீரல் இல்லை சொன்னால் கர்த்தருடைய சுவாசம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவருடைய ஆத்மாவில் தொற்று பரவுவதற்கு காரணமாக அவனுக்கு ஆத்ம மரணம் ஏற்பட்டுள்ளது. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் உண்மையாக ஒவ்வொரு நாளும் முக கவசம் அணிந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். கீழ்ப்படியாமை என்ற தொற்று ஆதாமை, ஏவாளை பாதித்ததன் மூலமாய் அனைவரும் தொற்று கொண்டவர்களாய் மாற்றப்பட்டு விட்டார்கள். இன்னைக்கு கொரோனா வைரஸ் எவ்வளவாய் பாதிக்கிறதோ அதை போல மனிதன் பாவ தொற்றின் மூலமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் கீழ்ப்படியாமையின் மூலமாக அவருடைய இருதயமானது பாதிக்கப்பட்டு விட்டது. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையின் கவசமாக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். இன்னைக்கு நிறைய பேர் மறந்து விட்டாங்க, நிறைய பேர் அதை சுவாசிப்பதில்லை. இன்றைக்கு பாவத்தை சுவாசிப்பதற்கு ஓடுகிறார்கள், கீழ்ப்படியாமை சுவாசிப்பதற்கு ஓடுகிறான். ஏவாளை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இந்த பழத்தின் கனியை நீ புசிக்க கூடாது, புசிக்கிற நாள் நீ சாவா என்று சொன்னார். ஆனால் இவர்களோ அதைத்தான் பார்த்து கொண்டு ஓடினான். அந்த கீழ்ப்படியாமை அவர்களுக்குள்ளாக இருந்ததுனால அவர்கள் அதை சுவாசிப்பதற்காக ஓடினார்கள். அந்த பழத்தை ஒருவேளை அவர்கள் எப்படி அதனுடைய மனத்தை வைத்துதான் அவர்கள் அது அங்கு இருக்கிறது அதை கண்டுபிடித்திருப்பார்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆகவே அதனுடைய மனம் அவர்களுக்குள்ளாக வந்தது. அவருடைய கீழ்ப்படியாமை என்கிற கவசம் இல்லை சொன்னால் கீழ்ப்படிதல் என்கிற கவசத்தை எடுத்துவிட்டு கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்தபடினாலே அவருடைய ஆத்மா அசுத்தப்பட்டு விட்டது. ஆத்மா ஒரு பெரிய மரணத்தை சந்தித்தார்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற கவசம் என்னவாக இருக்கிறது? 2 தீமோத்தேயு 3:14 வாசிக்கிறோம். தேவ வார்த்தைகள், தேவ வசனங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தருடைய சுவாசமாய் இருக்கிறது சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய வார்த்தை சுவாசம் இல்லாமல் வராது, சுவாசம் இல்லாமல் சத்தம் போட முடியாது. கர்த்தருடைய
கர்த்தருடைய வார்த்தை அவருடைய சுவாசமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வசனம் என்ன சொல்கிறது சொன்னால், இவருடைய வார்த்தை முகக்கவசமாய் அணிந்து கொள்ளுங்கள். அப்படின்னு சொன்னால் வேற எந்த உலகத்துடைய தொற்று, உலகத்துடைய அக்கிரமம், பாவம் உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய ஆத்மாவை அசுத்தப்படுத்தார். ஹல்லேலூயா. இந்த எத்தனை பேர் ஒவ்வொரு நாள் உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தை என்கிற முகக்கவசத்தை நான் அணிந்திருக்கிறேன். இயேசு வார்த்தையாக உலகத்தில் கடந்து வந்தார். இயேசு என்கிற முகக்கவசத்தை நான் அணிந்திருக்கிறேன். கீழ்ப்படியாமை என்கிற அந்த அசுத்தம் இன்ஃபெக்ஷன் எனக்குள்ள வந்து என்னுடைய ஆத்மாவை அசுத்தப்படுத்தாதபடிக்கு, அதை இன்ஃபெக்ட் பண்ணாதபடிக்கு, தொற்று ஏற்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையின் முகக்கவசத்தை நான் அணிந்திருக்கிறேன் சொல்ல முடியும். எத்தனை பேர் நீங்க யோசித்து பாருங்க, உங்களுடைய ஆத்மாக்கள் எத்தனை பேருடைய ஆத்மா இன்னைக்கு இன்ஃபெக்ட் ஆகிருக்கிறது. கர்த்தர் சொல்லாத, கர்த்தர் கேட்காத, கர்த்தர் காண்பிக்காத இடங்களுக்கு சென்று, இல்லை கர்த்தர் காண்பிக்காத செயல்களை செய்து எத்தனை பேர் இந்த நாட்களிலே நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை கரைப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். அன்றைக்கு ஆதாம் ஏவாளும் தங்களுடைய ஆத்மாவை அசுத்தப்படுத்தினபடியாக அவருடைய ஆத்மா தொற்று ஏற்பட்டு மறித்து விட்டது. இல்லை, பாவத்தில் விழுந்து மறித்து விட்டது. இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நான் கிறிஸ்துவின் வார்த்தை என்கிற முகக்கவசத்தை அணிபடியாக என்று சொல்ல முடியுமா? வசனம் சொல்லுகிறது, நிறைய வாசிக்கிறோம், ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையினாலே அவருடைய ஆத்மா பாவத்தில் விழுந்தது. ஆரோடைய குமாரர்கள் வேறொரு அக்னியை உள்ள கொண்டு வந்தாங்க வாசிக்கிறோம். கீழ்ப்படியாமை கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்தார். ஆனால் அவர்களும் வேறொரு கட்டளைகளை அவர்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டு பலிபீடத்தில் அந்நிய அக்னியை கொண்டு வந்தார்கள். அது கர்த்தருக்கு கோபமாயிருக்கிறது. மோசே குறித்து வாசிக்கிறோம். 20 வசனத்தில் வாசிக்கிறோம். மோசே ஆரோனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் கோலை கண்மலைக்கு மேலாக என்று செல்லும் பொழுது அடிக்கிறான். கர்த்தர் கொடுத்த கானான் தேசத்திற்கு போக முடியாதபடிக்கு அவ்வளவு பெரிய கர்த்தருடைய தீர்க்கதரிசி கீழ்ப்படியாமையினால் அப்படி சூழ்நிலைகளாய் தள்ளப்படுகிறது. சவுலை பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 28 வசனத்தில் வாசிக்கிறோம். சவுல் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததனால ராஜ்யபாரத்தை ஆண்டவர் பிடிக்க போகிறார். கீழ்ப்படியாமை இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்று சொன்னால் கீழ்ப்படியாமை என்ற காரியம். அதை நுகர்ந்து கொண்டே இருக்கிறான். அதை நுகர்ந்து கொண்டே இருக்கிறபடினால இன்னைக்கு அநேகருடைய ஆத்மா அசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அநேகருடைய ஆத்மா இன்னைக்கு கெட்டு போயிருக்கிறது. தேவ சமூகத்தில் உங்களை ஆண்டவரே வசனம் என்கிற வார்த்தை என்கிற கிறிஸ்து என்கிற முகக்கவசத்தை நான் அணிபடியாக விரும்புகிறேன் சொல்றீங்களா? இன்னைக்கு நம்ம எப்படி நம்முடைய உடலை நுரையீரல் பாதிக்காம இருக்கணும், சுவாசம் இருக்கக்கூடிய அந்த நுரையீரல் பாதிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முகக்கவசத்தை அணிகிறோம். அதே போல கிறிஸ்து சுவாசித்து ஊதி கொடுத்ததான அந்த ஜீவ ஆத்மாவாக மாற்றப்பட்டதான நம்முடைய அந்த நுரையீரலும் தொற்று ஏற்படாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை என்கிற முகக்கவசத்தை கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வசனம் என்ன சொல்லுகிறது சொன்னால், அதற்கு அப்புறமாய் முகக்கவசத்தை அணிங்க, கரங்களை கையை கழுவுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு தினந்தோறும் எங்க போனாலும் கை கழுவுறோம். மார்க்கெட்டுக்கு போனாலும் நம்ம என்ன செய்யறோம்? கைகளை கழுவி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனை பேர் உண்மையாக கைகளை கழுவிக்கிறோம்? கைகளை கழுவக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கிறது. சரீரத்தில் வெளிப்படையான கைகளை கழுவக்கூடிய பழக்கம் அல்ல. 1000 வருடங்களுக்கு முன்பதாய் ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனத்திற்கு செல்லும் பொழுது, விசேஷமாக லேவியர்களுக்கு செல்லும் பொழுது, ஒருவன் அசுத்தப்பட்டான் என்று சொன்னால் அவன் அசுத்தம் நீக்குவதற்கு தன்னை கழுவ வேண்டும், தன்னுடைய வஸ்திரத்தை கழுவ வேண்டும் என்றெல்லாம் கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். நம்முடைய அசுத்தம் நீக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாய் கழுவ வேண்டும். இன்றைக்கு கையை கழுவுவதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து இன்றைக்கு அரசாங்கம் ஜனங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது, மருத்துவ வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அது இன்ஃபெக்ஷன் ஆனா உள்ள போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனால் கர்த்தர் எத்தனையோ
அது இன்னைக்கும் ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். யூதர்கள் தாங்கள் சாப்பிடுவதற்கு முன்பதாக சாப்பிட்ட பிறகு கைகளை கழுவுவது வழக்கம். ஒருவேளை தண்ணீரிலே மூழ்கப்பட்டதான பழங்கள் காய்கறிகளை சாப்பிடுவதற்கு முன்பதாக அவர்கள் கைகளை கழுவார். கர்த்தரை ஆராதிப்பதற்கு முன்பதாக கைகளை கழுவார். ஆசாரியர்கள் மற்றவர்களுக்கு ஜெபிப்பதற்கு முன்பதாக கைகளை கழுவார். இப்படி எல்லாவற்றிலையும் கைகளை கழுவுகிற பழக்கம் யூத ஜனங்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு தொற்று ஏற்படாதபடிக்கு எத்தனை முறை கைகளை கழுவுகிறோம். சிலவங்க சொல்லுவாங்க, பிரதர் பாஸ்டர் கையை கழுவி கையெல்லாம் எரியுது பாஸ்டர். அந்த அளவுக்கு கைகளை கழுவுகிறோம். ஏற்கனவே எப்படியாவது பாதுகாக்கப்பட வேண்டும், எப்படியாவது என்ன செய்ய வேண்டும், இந்த தொற்றிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக பழைய பாட்டில் வாசிக்கிறோம். ஆரோக்கியமான எப்பொழுதெல்லாம் பலிபீடத்திற்கு வராங்க, அப்பொழுதுதான் அவருடைய கைகளையும் கால்களையும் அவங்க சுத்திகரித்துக் கொண்டு தேவ சமூகத்தில் வருகிறாங்க. நம்ம யோசிக்கும் போது கை கழுவுதல் என்று சொல்லுவது ஒரு காரியத்தை விட்டு விடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் அவனை கையை கழுவிட்டேன், எனக்கு ஒரு பங்கு இல்லைன்னு சொல்லுவேன் இல்லையா? ஒருவேளை கையை கழுகிறதால எந்த சூழ்நிலை ஏற்படாது. கை கழுகுதல் ஒரு சிம்பாலிக், ஒரு அடையாளமாக இருக்கிறது. நான் அதுல எந்த பங்கு இல்லாதபடிக்கு இல்லை, அதற்குரிய எந்த தொடர்பும் எனக்கு இல்லை என்று சொல்லுகிற அடையாளமாக வீட்டில் ரொம்ப அழகாக பல காரியத்தை நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு நம்முடைய கைகள், உங்களுடைய இவருடைய கைகள் உண்மையாக சுத்தம் இருக்கிறதா? தேவ சமூகத்தில் நாம் கைகளை கழிக்க இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்கிறேன். வசனம் தெளிவாக சொல்கிறது. சங்கீதக்காரன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? குற்றம் இல்லாமையுடைய கையை என்ன செய்யறேன்? கழுகுறேன் அப்படின்னு சொல்றாரு. குற்றம் இல்லாமை அப்படின்னு சொல்றது நம்முடைய கரத்தை கழுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் தேவ சமூகத்துல நம்முடைய கரங்களை திறந்தோறும் குற்றம் இல்லாமை கழுவி கொண்டிருக்கிறோம். நாம் வாசிக்கிறோம். பழைய பாட்டில் வாசிக்கும் பொழுது மத்திய 27, புதிய பாட்டில் வாசிக்கும் பொழுது மத்திய 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏரோது ராஜா என்ன செய்கிறான்? இந்த மனுஷனிடத்தில் எந்த குற்றத்தை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி தண்ணீரை எடுத்து தன்னுடைய கரங்களை என்ன செய்கிறானா? கழுவுகிறான். இந்த மனுஷன் எந்த குற்றத்தை பார்க்கவில்லை. இந்த மனுஷனுடைய குற்றத்தின் நிலை சொன்னால் இவர் மேல் கொடுக்கக்கூடிய தண்டனை எனக்கு எந்த பங்கு இல்லையா? I just put by my conscience. என்னுடைய மனசாட்சியினால் குற்றப்படுகிறேன். குற்றமில்லாத காரியத்தை செய்வதற்கு என் கரம் வராது. அதை நான் அறிந்து கொள்கிறேன், புரிந்து கொள்கிறேன். அதனால் அதற்கு அடையாளமா யூதர்கள் செய்யக்கூடிய இந்த காரியம் இங்கே ஏரோது ராஜா செய்கிறார். யூதர்கள் எப்பொழுதுமே தாங்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாய் ஒருவேளை அது குற்றமுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் அதை கை கழுவி விட்டுருவாங்க. அதற்கு அழகாக வேதவசனம் நமக்கு பழைய பாட்டில் வாசிக்க முடிகிறது. உபாகமம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே கொலை செய்யப்பட்டவரை யாரு அப்படின்னு தெரியாத பொழுது அங்கே இருக்கக்கூடிய லேவியர்கள் மூப்பர்கள் வந்து என்ன செய்வாங்களாம்? ஒரு கடாரியை எடுத்து அதனுடைய தலையின் இடத்துல வெட்டி அந்த கடாரியின் மேல் கையை கழுவிடுவாங்க. கையை கழுவி என்ன சொல்லுவாங்களாம்? இந்த இரத்தத்தை எங்கள் கைகள் இந்த இரத்தத்தை சிந்தவில்லை, எங்கள் கண்கள் இதை காணவும் இல்லை. குற்றமில்லாத இரத்த பழியை ஆண்டவரே எங்க மேல் சுமத்தாததும் எங்கள் கிருபையானோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை ஏரோது ராஜா அதை அறிந்திருந்திருக்கலாம். யூதர்கள் இவ்வளவாய் தாங்கள் குற்றப்படாமல் இருக்கும்படியாய் தன்னுடைய கைகளை கழுவி அடையாளமாய் காண்பிப்பது வழக்கம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஏரோது புரிந்து கொண்டாங்க செய்கிறார். சங்கீதக்காரன் சங்கீதம் 26:6 சொல்கிறார், குற்றமில்லாய்மை என்னுடைய கைகளை என்ன செய்கிறேன்? கழுவுகிறேன். என்னுடைய மனசாட்சிக்கு நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன். என் மனசாட்சி என்னை குத்துகிறது. நான் குற்றம் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். என் கைகள் கழுவப்பட வேண்டும் என்பதற்காக கையை கழுவி சொன்னார். இந்த தவறுக்கு நான் உடனே அல்ல. நல்ல யோசிச்சு பாருங்க. நம்முடைய இருதயத்திற்கும் நம்முடைய கரத்திற்கும் மிக தொடர்பு இருக்கிறது. நம்முடைய இருதயம்
அதனால தான் சொல்றீங்க, என் கைய குற்றமில்லாய்மையில் நான் நடிக்கிறேன்னு சொல்றேன். கழுகு இன்னைக்கு எத்தனை பேர் குற்றமில்லாய்மை, குற்றமில்லாம இன்னோசன்ஸ் அப்படிங்கிற சோப்பை பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை எல்லாரும் டெட்டால் சோப்பை பயன்படுத்திக்கிறீங்களா? இல்லை மருத்துவ குணமிக்க சோப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் நிறைய பேர் இடத்துல குற்றமில்லாமை அப்படிங்கிற சோப்பு இல்லை. இன்றைக்கு அந்த சோப்பில் அநேக கிறிஸ்தவர்கள் கைகளை கழுவதில்லை. அநேக தம்முடைய வாழ்க்கையிலே அவங்க நினைக்கிறதை செய்து கொண்டு தம்முடைய கரங்கள் வசனத்தில் சொன்னது மாதிரி பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தோடு கையோடு கை சேர்க்கிறார்கள். ஆனால் இங்கே ஏரோது ராஜா என்ன செய்கிறார் சொன்னால், தன்னுடைய கையை தண்ணீரில் கரைத்து சொல்றார், குற்றமில்லாத ரத்தத்தை நான் சிந்தப்போகிறேன், எனக்கு இதில் பங்கில்லை. ஆனால் வேறொருவனும் அங்கே வேறொரு காரியத்தை செய்கிறான். இங்கே யூதாசை பார்க்கும் பொழுது யூதாஸ் என்ன சொல்கிறான் சொன்னால், குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்ன செய்து விட்டேன், காட்டி கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறான். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேன் என்கிற ஒரு பெரிய அங்கலாய் பவுனுக்குள்ள வருகிறது. ஏரோது ராஜா இயேசுவோடு கூட இல்லை, இயேசுவை அறிந்திருந்தவன், இயேசுவை குறித்து கேள்விதான் பட்டிருந்தான். அவன் சொல்லுகிறான், இவன் நீதிமான், இவர் குற்றமற்றவர், இவர் ரத்தத்தை சிந்துவதற்கு நான் உடன்பட்டவன் அல்ல, இவருடைய கைகளை கழுவிடுகிறேன், குற்றமில்லாய்மையிலே கரங்களை கழுவுகிறேன் என்பதற்கு அடையாளமாய் தண்ணீரை எடுத்து கழுவுகிறான். ஆனால் யூதாஸ் காரியோதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவன், அவருடைய மனசாட்சிக்கு விரோதமாய் ஆண்டவர் குற்றமற்றவர் என்று தெரிந்த பிறகும் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி குற்றமில்லாத ரத்தத்தை சிந்துவதற்கு தன்னுடைய கரத்தை நீட்டுகிறார். இன்னைக்கு நான் ஒரு பெரிய பாஸ்டரோடு இருக்கிறேன், ஒரு பெரிய ஆளோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஒரு விஷயமே கிடையாது. இயேசுவோடு கூட இயேசுவின் சீசனாய் இருந்தவனுக்கு கைகளில் சுத்தமில்லை, அவன் கையை கழுவல, குற்றமில்லாமல் அவன கையை கழுவ முடியல, அவனுக்குள்ளாக பாவம் இருந்து கொண்டே இருந்தது, அவனுடைய இருதய பாவத்தினால் நிறைந்திருந்தது. கைகளில் சுத்தமுள்ளவன் இருதயத்தில் மாசில்லாதவனாய் இருந்தது சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதனால அவருடைய கரம் பரிதானம் வாங்குவதற்காக தேடி வந்தது, அவருடைய கரம் பரிதானத்தை வாங்குவதற்காக நீட்டினது. அதனால அவன் சொல்ற, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்து விட்டேன் என்று சொல்லி அந்த அங்கலாய்களை பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு பிரியமா குற்றமில்லாத இளைஞனால் நம்முடைய கரங்களில் குற்றமில்லாய்மைகளே ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்தில் கிடைக்கும். கேயாசியை பார்க்கும் பொழுது அவனுடைய இருதயம் ஆசையினால் நிறைந்திருந்தது. அவருடைய இருதயம் ஆசையினால் நிறைந்தனால அவனுக்கு கை நீட்டப்பட்டது. உங்க இருதயத்திற்கு கைகளும் ரொம்ப தொடர்பு இருக்கிறது. வேற எந்த அவயவங்களை காட்டணும், வேற எல்லா அவயவங்களும் அங்க இருந்துட்டு தான் வேலை செய்யும், ஆனா கை மட்டும் மேலும். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு கூட சொல்றாரு, உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், அப்பொழுது அதுக்கப்புறம் இருதயத்தை சுத்திகரிங்கள். கைகளில் சுத்தப்படுங்கள், அப்ப உங்க இருதயம் சுத்தம். உங்க இருதயம் சுத்தமா இருக்கும் பொழுது உங்க கை சுத்தமா, உங்க கை சுத்தமா இருக்கும் பொழுது உங்க இருதயம் சுத்தமா. அதற்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் குற்றமில்லாய்மையுடைய கரத்தை கழுவ வேண்டும். மற்றவர்களுக்கு விரோதமான பொறாமை, மற்றவர்களுக்கு விரோதமான வஞ்சகம், சகோதரர்களுடைய பகை, இப்படிப்பட்ட வஞ்சகமான காரியத்தை இதயத்திற்குள்ளாக வைத்துக் கொண்டு உங்க கையை கழுகாதபடிக்கு இன்னும் உங்க கையில குற்றம் இருக்கும் என்று சொன்னார், கண்டிப்பா இருதய குற்றம் உள்ளதாக இருக்கும். தேவ சமூகத்தில் நீங்கள் எதையும் பிரியப்படுத்திக் கொள்ள முடியாது. சொல்லலாம், ஆண்டவரே இந்த நாளே கையை குற்றமில்லாய்மை கழுவ முடியாது. ஒவ்வொரு நாளும் குற்றமில்லாய்மை என்கிற சோப்பை போட்டு நான் ஒவ்வொரு நாளும் கழுவுகிறேன். உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் என் கரங்களை வைத்திருக்க மாட்டேன். இதனால கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கீழ்ப்படிதல் என்கிற அந்த சுவாசத்தை நான் சுவாசிக்கிறேன். அப்படி வசனம் என்கிற மாஸ்கை நான் அணிவதில்லை. என் ஆத்மா சுத்தப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்துக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் குற்றமில்லாய்மையிலே என் கையை
ஹalleluya. இயேசுவே உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய கிருபைகளை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு, எத்தனையோ இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்டோம். இந்த நாட்களில் கீழ்ப்படியாமல் இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன், அந்த தொற்றை இதயத்தை அநேக ஆத்துமாய் பாதித்திருக்கிறார்கள். மாஸ்க் அணியாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தை அணியாதபடிக்கு, எதை செய்யணும் எது செய்யக்கூடாது, எதை கர்த்தர் விரும்புகிறார் என்பதை தெரிந்திருக்கும். இன்றைக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு கீழ்ப்படியாமல் இருக்கிற ஆண்டவரே, அந்த தொற்றினால பாதிக்கப்பட்ட அநேகருடைய ஆத்துமா இன்றைக்கு மரணத்துக்கு எதுவாக இருக்கிறார். ஆண்டவரே, உங்கள் வார்த்தை அணிந்து கொள்வார்களா? அநேகருடைய கரங்கள் இன்றைக்கு சுத்தம் இல்லாமல் இருக்கிறது. அநேகருடைய கரங்கள் தீவினையை செய்து கொண்டிருக்கிறது. அதனால இருதயம் அசுத்தமாக இருக்கிறது. அநேக மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்யக்கூடிய வஞ்சகங்கள், பொறாமை, பார்க்கவைகள், மற்றவர்களை குறித்ததான எண்ணங்கள் இன்றைக்கு அநேகருடைய இதயத்தை பாதித்திருக்கிறது. அதனாலுடைய கரங்கள் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய கரங்களை சுத்திகரிக்கும்படியாக கிருபை தரும்படியாக சொல்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் முகமுடி அணியட்டும். வார்த்தை என்கிற முகமுடி அணிவார்கள். குற்றமில்லாத என்கிற சோப்பு போட்டு அவங்க ஒவ்வொரு நாள் கைகளை கழுவிட்டு மாட்டாங்க. கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக முகக்கவசத்தை அணிந்து கொள்ளக்கூடியவனாய், அவன் ஒவ்வொரு நாள் குற்றமில்லாத கரத்தை கழுவக்கூடியவனாய், கர்த்தருக்கு கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறேன் என்று சொல்லி தேவனின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? அவன் யாருக்கு பர்வதத்தில் ஏறுவான், கையில் சுத்தமுள்ளவனும் இதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருக்கிறவரே என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிற பிரகாரமாய் கர்த்தாவே ஒவ்வொரு தம்முடைய ஆண்டவரை இதயத்தின் கைகளையும் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பார்களாம். கரங்கள் இதயம் சுத்தமாய் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாய் நான் குற்றமில்லாதவரே உடைய கரத்தை கழுவுகிறேன் என்பதற்கு அடையாளமாய் ஏரோது ஆண்டவர் தண்ணீர் எடுத்து நம்முடைய கரத்தை கழுவுகிறது போல ஒவ்வொரு நாள் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு பிரியமுள்ள காரியங்கள் நம்முடைய இதயத்தை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் திருப்புவார்களாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களும் ஆண்டவருடைய வாழ்விலே நாம் படிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காரியங்களை நம்ம பொழுது நம்முடைய கரங்களை கழுவுவார்களாம். குற்றமில்லாத எங்களுக்கு என்ன குற்றம் இருக்கிறதா? மற்றவர்களுக்கு விரோதமான பொறாமைகள் இருக்கிறதா, வஞ்சனைகள் இருக்கிறதா, கீழ்ப்படியாமல் இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாள் காரியங்களுடைய சமூகத்தில் வந்து தங்களுடைய கரங்களை சுத்திகரித்து கடந்து போவது விஷயமாக சொல்லிக்கிறோம். கத்தரமான கிருபை சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வேலையும் கிருபை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்டு